நம்ம ஆளுங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியா இல்ல. நீங்க அந்த பேமெண்ட் குடுத்தா கூட, நான் வந்து 10 மணிக்கு வருவேன். 5 மணிக்கு நான் வந்து வேலைய முடிச்சுட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. பட் வேறஸ் வெளியாளுங்க வரவங்க வந்து நார்த் இண்டியன்ஸ் வரவங்க வந்து மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்கிங் கான்செப்ட்டே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து போயிடுச்சு. எனி ஃபீல்டு. நான் வயல் வேலையுமே சொல்றேன். ஹார்ட் ஒர்க்கிங்ன்றதே போயிடுச்சு. வயல் வேலைக்குமே பிஹாரிஸ் வந்துட்டாங்க இன்னைக்கு. நாத்து எங்க நடுறதுக்கு வராங்க. பார்த்தாலுமே வந்து எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க. நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா, கோழி பண்ணை நாமக்கல் கோழி பண்ணை நார்த் இண்டியன்ஸ் இல்லன்னா இயங்காது. ஸோ தமிழர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றத ஏன் குறைச்சிட்டோம் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சொல்லுவாங்கல்ல, "கடமையை செய் பலனை எதிர்பாராதே" அப்படின்னுவாங்க இல்லையா? இன்னைக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா பின்னாடி நமக்கு நல்லது கிடைக்கும். அது வெயிட் பண்றதுக்கு ஆள் இல்ல. இந்த மாரி குறுக்கு வழிகள், ஸ்கேமு இந்த மாரி விஷயத்துல தான் மக்கள் வந்து அதிகமா போயிட்டுருக்காங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி டேக்கன் கேர் ஆஃப். நம்ம வந்து ஒரு ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம். இனிமேயும் யோசிக்காம, ஒழுங்கா இல்லாம இருந்தோம்னா, நம்மள இன்னொருத்தன் ஆள வந்துருவான். தமிழ்நாட்டுல நம்மள இன்னொருத்தன் ஆள வந்துருவான்.